அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷேட் வீடியோல கிரானி ரெக்டாங்கிள் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். கிரானி ரெக்டாங்கிள்காக யூஸ் பண்ணியிருக்கிற பேசிக் ஸ்டிச் எல்லாம் உங்களுக்கு போட தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா வீடியோவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். எல்லா ஸ்டிச்சும் பார்த்து அதன் பிறகு கிரானி ரெக்டாங்கிள் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரானி ரெக்டாங்கிள் ஈஸியாகவே வரும். கேஃபே இல்லாத ரெக்டாங்கிள் எப்படி போடணுன்றத தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிரானி ரெக்டாங்கிள் போடுறதுக்காக ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் எப்படி போட்டுட்டு வரணும்னா 3 மல்டிபிள்ஸ் நம்பரில் போட்டுட்டு வரணும். நான் மொத்தம் 15 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் வீடியோக்காக. 15 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு எக்ஸ்ட்ராவாக 3 செயின் ஸ்டிச் போடணும். நான் வீடியோக்காக 15 செயின் ஸ்டிச் போட்டோம். உங்களுக்கு எத்தனை செயின் ஸ்டிச் வேணுமோ அத்தனை செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கலாம். ஹூக்குக்கு கீழே இருந்து 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். 2 செயின் ஸ்டிச் ஸ்கிப் பண்ணுறது ஒரு டபுள் க்ரோஷேட்டாக கணக்கு எடுத்துக்கிட்டு மூணாவதாக இருக்கிற செயின் ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே போடணும். ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அதே ஸ்டிச்சு உள்ள மறுபடியும் இன்னும் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இந்த ஒரு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ண அந்த 2 செயின் ஸ்டிச்சும் ஒரு டபுள் க்ரோஷேட்டை கணக்காயிடுச்சு. இப்போ அதனால 3 டபுள் க்ரோஷேட் வந்த பிறகு 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அதே கேப்ல மறுபடியும் 3 டபுள் க்ரோஷேட் போடணும். 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு இது போல தான் இருக்கும். இது கார்னர். இப்போ அடுத்ததான் இப்போ நம்ம ஏற்கனவே 3 டபுள் க்ரோஷேட் போட்டிருக்கோம். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு கீழே 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு மூணாவதாக இருக்கிற ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே போடணும். 3 டபுள் க்ரோஷே போட்டு முடித்ததும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே 3 டபுள் க்ரோஷே போடணும். இதே தான் இந்த லைன் ஃபுல்லாக இதே போல் போட்டு முடித்த பிறகு இந்த டிசைன் இது போல தான் இருக்கும். கடைசி ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்ட பிறகு லாஸ்ட்டாக போட்டிருக்கிற அதே ஸ்டிச்சில் மறுபடியும் 3 டபுள் க்ரோஷேட் போடணும். 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக 2 செயின் ஸ்டிச் போடணும். நம்ம ஃபஸ்ட்டில் அந்த பக்கம் ஒரு கார்னர் போட்டோம். இப்போ இந்த சைடுக்கான கார்னர் போட்டோம். இப்போ 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அதே ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷேட் போடணும். இந்த கடைசி ஸ்டிச்சில் மட்டும்தான் இது போல் பாக்ஸ் போல் வரணும். 3 டைம் இது போல் டிசைன் போடணும். கிரானி ரெக்டாங்கிளோட ஒரு கார்னர் போட்டு முடித்த பிறகு அடுத்ததாக மறுபடியும் அந்தந்த ஸ்டிச்சுக்கு நேராகவே 3 டபுள் க்ரோஷே போடணும். ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அடுத்த ஸ்டிச்சில் மறுபடியும் 3 டபுள் க்ரோஷேட் போடணும். இதே போல் இந்த கடைசி ஸ்டிச்சு வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். எல்லா ஸ்டிச்லேயும் நேருக்கு நேராக 3 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த ஒரு ஸ்டிச்சுக்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஏற்கனவே இந்த கார்னர் ஒன்று போட்டாச்சு. இப்போ ஒரே ஒரு கார்னர் போடணும். 3 டபுள் க்ரோஷேட் மட்டும் போட்டு முடிக்கணும். 3 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்ததும் 2 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற 2 செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதுக்கு பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். அதாவது இதே கலரில் நீங்கள் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதே போல் போடலாம். நான் இதுக்காக வேறு கலர் போட போகிறேன். அதில் ஸ்லிப் ஸ்டிச் ஃபுல்லாக முடிக்காமல் அடுத்த கலர் ஜாயின் பண்ணிவிட்டு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு ஃபஸ்ட்டில் போட்டுட்டு வந்த இந்த யானை கட் பண்ணி எடுக்கலாம். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷேட்டாக கணக்கு எடுத்துட்டு செயின் ஸ்டிச் போட்டு இருக்கிற அதே கேப்பில் இன்னும் 2 டபுள் க்ரோஷேட் போட்டோம். இப்போ 3 டபுள் க்ரோஷேட் ஆயிடுச்சு. ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இது கார்னர் கிடையாது, இப்போ போடுறது தான் கார்னர். இந்த செயின் ஸ்டிச் கேப்பில் 3 டபுள் க்ரோஷே போடணும். 3 டபுள் க்ரோஷே போட்டதும் 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அதே கேப்பில்
மறுபடியும் 3 டபுள் crochet போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கார்னர் நம்ம போட்டுட்டு வரோம். இந்த செகண்ட் லைன்ல 3 டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு இது போல தான் இருக்கும். ஒரே கேப்ல 3 டபுள் crochet, 2 செயின், 3 டபுள் crochet. அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இந்த 2 ஸ்டிச்சுக்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப்ல 3 டபுள் crochet போடணும். இப்போ இந்த லைன் ஃபுல்லாவே 3 டபுள் crochet கேப்ல போடணும். அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இதே போல தான் எல்லா கேப்லயும் 3 டபுள் crochet போடணும். எல்லா கேப்லயும் 3 டபுள் crochet ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கோம். கடைசியா இருக்கிற இந்த செயின் ஸ்டிச் கேப்ல 3 டபுள் crochet போட்டு 2 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அதே கேப்ல 3 டபுள் crochet போடணும். இப்போ இந்த சைடுக்கான கார்னரும் கிடைச்சாச்சு. இப்போ அடுத்ததா இருக்கிற செயின் ஸ்டிச் கேப்ல மறுபடியும் 3 டபுள் crochet, 2 செயின், 3 டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு இப்போ 3 கார்னர் கிடைச்சாச்சு. இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் எல்லா கேப்லயும் 3 டபுள் crochet ஒரு செயின், 3 டபுள் crochet ஒரு செயின்ட்டு எல்லா கேப்லயும் போட்டுட்டே வரணும். கிரானி ரெக்டாங்கிளோட செகண்ட் லைனும் எல்லா கேப்லயும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த லைனை எப்படி முடிக்கலாம்னா, இந்த கேப்ல ஏற்கனவே 3 டபுள் crochet போட்டிருக்கோம். அதே போல இன்னும் மறுபடியும் 3 டபுள் crochet போட்டு 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போடாம இது போல லூப்பா எடுத்த பிறகு இந்த லைன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ எல்லா கேப்லயும் இந்த கிரீன் கலர் போட்டு முடிச்ச பிறகு இந்த லைன் இது போல தான் இருக்கும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணாம அடுத்த கலர் யானை ஜாயின் பண்ணிட்டு 3 செயின் ஸ்டிச் போடணும். இந்த கார்னர்ல இருக்கிற இந்த செயின் ஸ்டிச் கேப்ல 2 டபுள் crochet போடணும். இப்போ 3 டபுள் crochet கிடைச்ச பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்ல 3 டபுள் crochet போட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இந்த கேப்ல இப்போ ஃபர்ஸ்ட்ல ஒரு டபுள் crochet போட்டிருக்கோம். இப்போ இந்த கார்னர்ல ஃபர்ஸ்ட் 3 டபுள் crochet, 2 செயின், 3 டபுள் crochet போட்டது. இந்த கார்னர் கிடைச்ச பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அடுத்ததா இருக்கிற எல்லா கேப்லயும் 3 டபுள் crochet ஒரு செயின், 3 டபுள் crochet ஒரு செயின் போட்டுட்டே வரணும். எல்லா ஸ்டிச்லயும் 3 டபுள் crochet ஒரு செயின், 3 டபுள் crochet ஒரு செயின் போட்டு முடிச்சிருக்கோம். கடைசியா இருக்கிற இந்த கேப்ல 3 டபுள் crochet, 2 செயின், 3 டபுள் crochet போட்டு ஒரு செயின் போட்டு முடிக்கணும். இந்த லைன்ல 2 கார்னருக்கு நடுவுல வர ஸ்டிச் மட்டும் தான் இப்போ நம்ம புதுசா போடுறோம். இந்த லைன்லயே இது மட்டும் தான் புது ஸ்டிச்சா நம்ம போடுறோம். மற்றபடி இதுக்கு முன்னெல்லாம் எப்படி ஸ்டிச்சஸ் பார்த்தோமோ அதே போல தான். இப்போ இந்த லைன் ஃபுல்லாவும் இதே போல போட்டு முடிச்ச பிறகு இது போல தான் இருக்கும். எல்லா கேப்லயும் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற அந்த செயின் ஸ்டிச் கேப்ல 3 டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்ட பிறகு இந்த லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் போட்டு 3 செயின் ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் இந்த லைனை இதோட கட் பண்ணி எடுக்கிறேன். இது போல தான் கிரானி ரெக்டாங்கிள் போடணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி எவ்வளோ பெரிய கிரானி ரெக்டாங்கிள் பிளாங்கெட் போடலாம். இப்போ நான் பிடிச்சிட்டு இருக்கிற இந்த எல்லோ கலர் 3 டபுள் crochet ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் 2 கேப் இருக்கு. நம்ம அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு வரும்பொழுது அந்த 2 கேப்லேயும் ஸ்டிச்சஸ் போட்டோன்னா கரெக்டாக 2 ஸ்டிச்சு ஆட் ஆகும். அடுத்த லைன் போடும்பொழுது 3 ஸ்டிச்சு. இது மட்டும்தான் அப்படியே சைடில் சேஞ்ச் ஆகிட்டே போகும். மற்ற எல்லா ஸ்டிச்சுமே நம்ம எப்படி போட்டோமோ அதே போல தான் வரும். இன்னைக்கு வீடியோவில் கிரானி ரெக்டாங்கிள் எப்படி போடலான்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள்.